வணக்கம், வெல்கம் டு பிரேமி ஹேண்ட்கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ஸ் பேக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். தேவைப்படுறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வயலட் கலர் ஸ்கொயர் பீட்ஸு. நல்லா ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா நான் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம பீட்ஸ் பேக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க நரம்பு 80 எடுத்திருக்கேன். 80 நரம்பு எடுத்திருக்கேன். இது மெஷர்மெண்ட்ஸ் கிடையாது. நரம்புக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 அடிக்கு நான் நரம்பை எடுத்து கட் பண்ணிக்கிறேன். நம்ம கைக்கு எவ்வளவு இழுக்கிறதுக்கு நமக்கு தோதாக இருக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது நரம்புக்கு இந்த பீட்ஸ் பேக்கை பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரு 4 அடி இருக்கிற மாதிரி நான் நரம்பு எடுத்து விட்டுட்டு அந்த நரம்பை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பீட்ஸோட ஹோல் எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நரம்பை தேர்ந்தெடுக்கணும். அப்போ தான் பேக் லூஸாக இல்லாமல் நல்லா டைட்டாக ஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்கும் பேகு. இப்போது அந்த நரம்பு நான் ஒரு 4 அடி கிட்ட எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். அந்த நரம்பை நான் 2ஆக ஈவனாக மடிச்சுக்கிறேன். ஈவனாக மடிச்சுட்டு நான் 4 பீட்ஸு கையில் எடுத்திருக்கேன். சரிங்களா, 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரே நரம்புலேயே நீங்கள் 4 பீட்ஸையும் கோர்த்துக்கலாம். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதான் போகிறோம். இதுக்கு ஒரே நரம்புலேயே நீங்கள் 4 பீட்ஸையும் கோர்த்துட்டு 3 பீட்ஸை விட்டுட்டு 4ஆவது பீட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் இன்னொரு நரம்பை வச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் கிடைக்கும். நல்லா ஈவனாக வச்சுக்கோங்க நரம்பை. ஒரு பக்கமும் சின்னதாக ஒரு பக்கம் பெருசாக ஆகாத மாதிரி ஈவனாக நம்ம நரம்பை வச்சு எடுத்து நல்லா டைட் பண்ணி இழுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் கிடச்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு 2 நரம்புலையும் லெஃப்ட் சைட் நரம்பில் ஒரு பாசியும் ரைட் சைட் நரம்பில் ஒரு பாசியும் நீங்கள் கோர்த்துக்கோங்க. 2 பாசி எடுத்திருக்கேன். லெஃப்ட் சைட் நரம்பில் ஒரு பாசி கோர்க்குறேன். அடுத்தது ரைட் சைட் நரம்பில் ஒரு பாசி கோர்க்குறேன். நமக்கு 2 நரம்பு வரும் இல்லைங்களா, அதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பாசி கோர்க்குறேன். இந்த 3ஆவது பாசியை நீங்கள் எந்த சைடு நரம்பில் வேணாலும் கோர்த்துக்கலாம். லெஃப்ட்டும் கோர்த்துக்கலாம், ரைட்டும் கோர்த்துக்கலாம். இப்போது இன்னொரு நரம்பை வச்சு நம்ம கிராஸ் பண்ணுறோம். அந்த 3ஆவதாக கோர்த்தோம் பார்த்திங்களா, அந்த பாசியை நம்ம கிராஸ் பண்ணுறோம். இப்போது டைட் பண்ணிக்கோங்க. 2 நரம்பும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு டைட் பண்ணிக்கோங்க. பீட் பேக் போடும்பொழுது நீங்கள் நல்லா டைட் பண்ணி போட்டிங்கன்னா தான் அதோடய ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். பாருங்கள், இப்போ நமக்கு 2 ஃப்ளவர் 4க்கு 4 ஃப்ளவர் பேட்டர்ன் 2 கிடச்சிச்சு. இதே மாதிரி நம்ம லைனாக 15 ஃப்ளவர் போடணும். நம்ம இப்போ கூடைகள்ல எல்லாம் எப்படி நம்ம பேஸ் போடும் பொழுது இத்தனை கட் வயர் எடுத்து இத்தனை பூ வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் இதில் நம்ம 15 ஃப்ளவர் போட போகிறோம். இந்த மாதிரி 4க்கு 4 ஃப்ளவர் 15 போட போகிறோம். அதாவது லென்த்துக்கு. சரிங்களா, இப்போ இது நம்ம கூடைகளில் ஒயர் கூடைகளில் நம்ம கட் ஒயர் எடுத்து லென்த்து இவ்வளோ வச்சுருக்கோன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இது. இப்போ லெஃப்டில் ஒரு பாசி ரைட்டில் ஒரு பாசி கோர்த்துருக்கேன். கோர்த்துட்டு 3ஆவதாக ஒரு பாசியை நீங்கள் லெஃப்டில் வேணாலும் கோர்த்துக்கலாம், ரைட்டில் வேணாலும் கோர்த்துக்கலாம். அதை கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணி நல்லா டைட்டாக இழுத்துருங்க. இழுத்துட்டு ஒவ்வொரு முறையும் நீங்கள் நல்லா டைட் பண்ணி போடணும் பீடட் பேக்கு. அப்போ தான் உங்களுக்கு டைட்டாக இருக்கும். பேகு லூஸாக இல்லாமல் டைட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ 3 ஃப்ளவர் பேட்டர்ன் நம்ம போட்டுட்டோம். இதே மாதிரி 15 ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டுட்டு நம்ம கார்னர் டர்ன் பண்ணணும். நம்ம கூடைகள்லாம் எப்படி நம்ம பேஸை போட்டு முடிச்சுட்டு கார்னர் டர்ன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இந்த பீட்ஸ் பேக்கில் ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு 2ஆவது லைன் இந்த 15 ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் 2ஆவது பேஸில் லைன் போடுவோம். அப்போ அதை எப்படி கார்னர் டர்ன் பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி லெஃப்டில் ஒரு பாசி ரைட்டில் ஒரு பாசி கோர்த்துட்டு நான் சென்டரில் ஒரு பாசி கோர்த்து 3ஆவது பாசியில் நரம்பை கிராஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம லூஸ் விடாமல் ஃபஸ்ட்டு லைன் போடும்போது நல்லா கொஞ்சம் டைட்டாக போடணும். அப்போ தான் உங்களுக்கு பேக் நல்லா வரும். பாருங்கள், நல்லா இப்படி கையில் நரம்பை சுற்றி டைட் பண்ணிட்டு போட்டேன். இதே மாதிரி 15 போடணும். பேஸ் நான் 6 வரிசை போட போகிறேன். இதுதான் ஒரு வரிசை. பேஸ் இந்த 4க்கு 4 பேட்டர்ன் ஒன்று போடுறது தான் ஒரு ஃபஸ்ட்டு வரிசை. இதே மாதிரி நம்ம மொத்தமாக 6 வரிசை கார்னர் டர்ன் பண்ணி பேஸ் போட போகிறோம். 15 ஃப்ளவர். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு
அடுத்தடுத்த வீடியோவில் நான் தொடர்ச்சியாக போடுறேன். இது வந்து பார்ட் 1ன்னு நான் போடுறேன். பார்ட் 2வில் நான் 15 ஃப்ளவரையும் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி கூடைகள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பீடட் பேக்கும் நீங்கள் போட்டு கற்றுக்கலாம். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம கூடைகளில் எப்படி வந்து நாட்ஸு, ஜாஸ்மின் நாட்டு, ஆம்லா நாட்டு, சிவன் கன்று, நார்மல் நாட்டு, பிஸ்கெட் நாட்டு, சாக்லேட் நாட்டு அப்படின்னு நம்ம போடுறோமோ அந்த மாதிரி இதில் வந்து பீட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் கோத்தோன்னா நமக்கு வந்து மாடல்ஸு டைப்ஸு மாறி வரும் பீடட் பேக்கில். இது எல்லாம் நம்ம சேனலில் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். புதுசாக பார்க்குறவங்க சேனல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பீடட் ஒர்க்கும் நம்ம சேனலில் கற்றுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 6 போட்டிருக்கேன். டோட்டலாக 15 போட்டுட்டு கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுங்கிறது பார்ட் 2வில் நான் காமிக்கிறேன். சரிங்களா? இதே மாதிரி பார்ட் 1 பார்ட் 2ன்னு போடுறேன். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம லெஃப்ட்டில் ஒரு பீடு, ரைட்டில் ஒரு பீடு நம்ம கோர்த்துட்டு 3வது பீடை நீங்கள் லெஃப்ட்டு நரம்புலையும் கோர்த்துக்கலாம் அல்லது ரைட் நரம்புலையும் கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு அந்த 3வது பாசியை மட்டும் நீங்கள் கிராஸ் பண்ணி இழுத்துடணும். இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டுகிட்டே வரணும். கார்னர் டர்ன் பண்ணும் பொழுது என்ன மாற்றம் பண்ணுறோம் அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நான் லைவில் போட்டுட்ருந்தேன், இப்போ வீடியோவாகவும் போடுறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.